எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அண்ட் க்ளீனிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நான் ஊருக்கு கிளம்பும் போது என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜு வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தாங்க. மேலே ஃப்ரீசர், கீழே ஃப்ரிட்ஜுங்க. ஃப்ரீசரில் ஃபர்ஸ்டெல்லாம் எதுவுமே வைக்காமல் இருந்தேன். இப்போதைக்கு கிராசரி ஐட்டம் எல்லாமே அங்கே தாங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, சுண்டல், அப்புறம் கம்பு, கடலை மாவு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஃப்ரீசரில் தான் வைக்கிறேன். வெளியே தான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பல்காக வாங்கும்போது வெளியே வச்சா பூச்சி பிடிச்சிடுதுங்க. அதனாலேயே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிறது. இந்த கிராசரி ஐட்டம் ஃபுல்லாமே முக்கால்வாசி தாங்க நான் வாங்கினது. மற்றதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட அப்பா நம்பியூர், அங்கே நாட்டு பருப்புக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே போயிருக்கிறாரு. சரி, பருப்பெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு கிலோவாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, மற்றதெல்லாம் நீங்கள் கொண்டு போங்க, இவ்வளவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 1/2 கிலோ போல் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு 2-3 மாதத்துக்கு மேலே வரும். டோரில் அட்டாச் பண்ணியிருக்க 2 ஷெல்ஃப்லேயுமே யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாத்தையுமே அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பஜ்ஜி மாவு, சுண்டல் பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜை ரேராக தாங்க டீப் க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி துணி வச்சு வைப் பண்ணி விட்டுப்பேன். இந்த அரிசி மாவு வைக்கிறதுனால தான் அங்கங்கே மாவு சிந்தி மெர்சியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃப்லங்க குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். தயிர் உரையூற்றுறதுக்காக தயிர், அப்புறம் பாலாடை, அதுக்கப்புறம் பூண்டு உளிச்சு வச்சுருக்கேங்க. துகிலன் பூண்டை அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுல போட்டு இடிக்கிறான். அதனாலேயே மேக்ஸிமம் பூண்டை உளிச்சு வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் ஹோம்மேடாக பன்னீர் கொஞ்சம் எடுத்தேன், அதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் ஷெல்ஃபில் எப்பயுமே மாவு ஆட்டுனா அங்கே தாங்க வைப்பேன். ஷெல்ஃபில் சம்படா பெருசாலாம் வைக்க முடியாது. ஒரு படிக்கெல்லாம் ஆட்டினான்னா பெருசாக வைக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக அகலமாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் மாவு ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது அவ்வளோக்கா காய்கறியெல்லாம் இல்லைங்க. மேக்ஸிமம் இந்த காராமணி, கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி காய் தான் இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். டோர் கூட அட்டாச்சாக ஒரு லென்த்தியாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி, அதுக்கப்புறம் மேலே 2 ஷெல்ஃப், கீழே தேங்காய் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அங்கே வச்சுக்கிறது. மேலே இந்த கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, ஓமம், அப்புறம் திராட்சை, முந்திரி, இந்த மாதிரி ஐட்டம் மேலே ஸ்டோர் பண்ணிப்பேன். எக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜ் வாங்கினதுலேருந்து இந்த தக்காளி கூடைக்கு மேலே இருக்க பிளேட் மட்டும் என்னால் தனியாக எடுத்து கழுவ முடியறதில்ல. அதனால் ஈர துணி வச்சு வைப் பண்ணிக்கிறது. தக்காளி கூடையிலேயே தக்காளி, அதுக்கு மேலே புடலங்காய், கீரை ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே தான் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த விளாக் அடுத்த நாள் மதியத்துலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணது தாங்க. துகிலன் ஒரு 12 மணிக்கே தூங்கிட்டான்.
கூட விளையாடுறதுக்கு குட்டீஸ் எல்லாமே காலையில் தூங்கிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கும்போதே என் மடியில் தூங்கிட்டான். அதனால் அவனை தொட்டிலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லியுமே இந்த கட்டிலில் வந்து நைட் தூங்குறோமோ இல்லையோ, டெய்லியுமே காலையில் அதை நீட் பண்ணி விட்டுருவேன். கூட்டும்போது மேக்ஸிமம் டைம் வந்து பெட்ரூமில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். டிவி வந்து அங்கே தான் மாட்டியிருக்கோம். ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனாலேயே வந்து பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் நல்லா நீட் பண்ணிவிட்டு துகிலன் நைட்டு தூங்கும்போது பெட்லேயோ இல்லை போர்வையிலையோ வந்து யூரின் போயிடுறான். அதனாலேயே வந்து கீழே தான் தூங்குறது. பார்த்திங்கன்னா அன்றைக்கும் வந்து பாய் போர்வை எல்லாமே வந்து ஈரமாக இருந்துச்சு. காலையில் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அதுவுமே மதியம் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டேன். துகிலன் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தூங்குவான். அதுக்குள்ளேயே நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன வீக் ஃபங்க்ஷன் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதனாலேயே கம்மல் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். கீழே வந்து ஜிமிக்கி வந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன். அந்த மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போனால். வீட்டில் டெய்லி யூஸ்க்கு ஒரு 1/4 பவுன் கம்மல் தாங்க போட்டிருக்கேன். இந்த கம்மல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். வளைகாப்பு பண்ணி அந்த அமௌண்ட்டில் வந்து எடுத்தது தான் இந்த கம்மல். அப்போ வந்து 1/4 பவுன் வந்து 4700 இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 9000 சம்திங்கில் இருக்குது. 4 வருஷத்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கோல்டு ரேட்டு. வீட்டுக்காரங்க ஒரு 2 மணிக்கு மேலே சாப்பிட வந்திருந்தாங்க. எப்பயுமே 1:30 மணி 1 மணி அந்த மாதிரி தான் சாப்பிட வருவாங்க. எங்களுக்கு வந்து பஸ் டைமிங் 3 மணி. அதனால் பஸ் ஏற்றி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு மேலே தான் வந்திருந்தார். சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் பொரியலும் சௌ குழம்பும் வச்சுருந்தேன். குளிப்பாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவனை வந்து ரெடி பண்ணுறது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு இருந்தார். நான் அவனுக்கு தேவையான தண்ணி, பிஸ்கட் பாக்கெட்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து பேக்கில் போட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவசரமாக தான் பேக் பண்ணேன். 2:45 ஆயிடுச்சு. 3 மணிக்கு பஸ்ஸு. அதனால் கொஞ்சம் கடகடன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். துகிலனுக்கு சாப்பாடு ஊட்டலிங்க. ஏன்னா லேட் ஆயிடுச்சு. அவனுக்கு பஸ்ஸில் போகும்போது பிஸ்கட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.